வணக்கம் மக்களே, வெல்கம் டு கஃபீனாஸ் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெரி ஸ்பெஷல் இறால் உருளைக்கிழங்கு தொக்கு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக நம்ம சமைச்சிருக்கோம். அந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம எப்போதும் செய்கிற பிரியாணி ஸ்டைலில் தான் செய்வோம். பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய போட்டு அதை தொக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதிலே பிரியாணி தம் போட போகிறோம். ஸோ இதில் நான் எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7 வெங்காயம், 7 தக்காளி, ஒரு பவுல் நிறைய புதினா எடுத்திருக்கேன். ப்ரான் பார்த்திங்கன்னா இது 1 kg ஆஃப் ப்ரான், 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயே போட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் பிரியாணிக்கு எவ்வளோ ரைஸ் எடுத்திருக்கேன்னா 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதில் கடலெண்ணெய் எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுங்க, 4 ஸ்பூன் போட்டுங்க. இன்கேஸ் அது பத்தலை அப்படின்னா நீங்கள் தொக்கு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும், எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக பிரியாணிக்கு போடுற அளவை விட இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் அதிகமாக சேர்க்கணும். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. அந்த ஸ்டார் பூ, பிரியாணி லீஃபெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே 3 போட்டுக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா. ஸோ பச்சை மிளகாய் நம்ம இப்போ இதில் போட போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் நம்ம இந்த பிரியாணியில் லேட்டாக தான் போடுவோம். நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், தக்காளி, புதினா போட்டு அதை நம்ம வெங்காயம் நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி பெருசாக கட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்குக்கெல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணுவோம், ரொம்ப பொடிசாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நான் 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா நீங்கள் வதக்கிட்டு அதை சிம்மில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மசாலாவும் ஆட் பண்ணணும். பிகாஸ் இந்த தொக்கு எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நான் ஹையில் தான் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நான் சிம்மில் மாற்றிக்குவேன். இப்போ இது வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டுட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் எப்போவுமே 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொல்லுவேன் பிரியாணினாலே. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்து போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய எப்போவுமே பிரியாணியில் நிறைய நீங்கள் ப்ரானோ இல்லை சிக்கன், மட்டன் எதுவும் போட்டிங்கன்னா, அதாவது யூஸ்வலாக சொல்லுவாங்களா 1 kg ஆஃப் ரைஸுக்கு 1 kg கறி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வில் பி நைஸ். அந்த பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 1 kg ரைஸுக்கு அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா பிரியாணி இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் செய்யும்போது அதுக்கேற்ற மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் பத்தலை. ஸோ நம்ம எண்ணெய் கூடவா ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணலை, ஏன்னா எனக்கு காலி ஆகிடுச்சு. நான் இனிமேல் தான் அதை காய வச்சு அரைக்கணும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தொக்கு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற மசாலாலாம் போடணும். இதில் மிளகாய் தூள் நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நான் பத்தலைன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். மிளகுத்தூளும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டாக ரைஸ் போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு காரம், சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகத்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு முழு மிளகு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் போடலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக.
நம்ம தொக்கு ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறதுனால இதில் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரியாணிக்கு நான் இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 கிளாஸ் ரைஸுக்கு நம்ம 1.5 கிளாஸ் 1.5 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 3 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஹையில் வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து கரம் மசாலான்னு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம அடைச்சி வச்சுருப்போம் இல்லையா, பிரியாணி மசாலா, அது நான் வந்து இதில் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ நான் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகாயை நான் ஃபஸ்ட்டே வதக்கும் போது போடலை, இப்போ தண்ணி கொதிக்கும் போது போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக. அதை வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போது போட்டால் போதும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பச்சை மிளகாயும் உருளைக்கிழங்கும் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் போடணும். ஸோ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, சால்ட்டு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சால்ட் பத்தாது, ஸோ எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஊற வச்சுட்டோம் இல்லையா, நீங்கள் வந்து சாதாரண பொடி அரிசி சீரக சம்பாவும் பாஸ்மதி ரைஸும் எப்போவுமே 1/2 hour ஊற வச்சிங்கன்னா போதும். இல்லை இந்த ஊர் பக்கம்லாம் வேறு அரிசி இருக்கும், அந்த மாதிரி அரிசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரியாணி அரிசி 1 hour ஆகுது ஆர் 45 minutes நீங்கள் வந்து ஊற வைக்கணும். ஸோ அந்த அரிசி வந்து கரெக்டான டைமிங்கில் ஊறலைனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிசி கரெக்டான டைமிங்கில் நல்லா ஊறி இருக்கணும். அது சரியாக ஊறலை, நீங்கள் கரெக்டாக ஊறாமல் நீங்கள் வந்து முன்னாடியே அதை குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணியில் அரிசி வெந்த மாதிரியே இருக்காது, நரன்னு அரிசி வேகாத மாதிரி இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, தண்ணி கரெக்டாக அளவாக ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி பத்தலைன்னா அரிசி வேகாது, தண்ணி ரொம்ப போயிடுச்சுன்னா அது குழஞ்சி போயிடும். ஸோ இதுதான் பிரியாணிக்கு உள்ள டெக்னிக். ஸோ எப்போவுமே நீங்கள் அரிசி வாங்கினீங்கன்னா அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ தண்ணி போடணும்னு. லூஸில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த ஷாப்லேயே கேட்டுக்கலாம் அந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதி வர வச்சு அதை நல்லா பெரட்டி விடுங்க. பாஸ்மதி ரைஸை நீங்கள் வந்து அதிகமாக கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அது ரொம்ப சென்சிட்டிவான அரிசி. ஸோ அது இந்தியா கேட்டில் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுட்டு ஜஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க. அரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் லைட்டான ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் நெய்யும் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணி அதை கிளறி விட்டு ஒரே ஒரு வாட்டி கிளறி விட்டு நீங்கள் தம்மில் போட்டுடலாம். கிளறும்போது நான் எப்படி இதில் கிளறனோ அதே மாதிரி கிளறுங்க. இல்லைன்னா நடுப்பறை விட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா குத்தி அந்த ஃபுல்லாகவே அப்படியே உடஞ்சி போய் குழஞ்சி போயிடும் அரிசி. ஸோ கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கீரையும் நெய்யும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் பியூர் பசு நெய் தான் ஆட் பண்ணுறேன், அதுதான் யூஸ் பண்ணுறோம் எப்போவுமே. ரொம்ப அதிகமான அளவில் பிரியாணி செய்கிறோம், நம்ம வெளியில் கொடுக்குறோம், பெரிய ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம் நிறைய செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடையில் பாக்ஸில் உள்ள நெய் பேக்கெட் நெய் வாங்கிக்கலாம். பட் வீட்டில் நம்ம டெய்லி யூசேஜ்க்கு வந்து பியூர் கீ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க லூஸில். அதுதான் வந்து ரொம்ப ஹெல்தி கூட உடம்புக்கு. நீங்கள் இதுக்கு வந்து நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி நெய் எடுத்து அதில் சுற்றிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் அதில் ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப வந்து ட்ரையாக இருந்துச்சு தம்மில் போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதை வந்து கிளறி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமல் பிரியாணி. இதுதான் நான் சொன்ன நெய். ஸோ நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வந்து நெய் எங்கே வந்து விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பியூர் நெய் நிறைய ஆடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஆயில் வாங்குகிறோம் இல்லையா, எண்ணெய் வாங்குகிற மில்லில் தான் வந்து எண்ணெய் வந்து அங்கேயே செக்கு ஆட்டி விற்பாங்க இல்லையா, அங்கே தான் நான் வந்து நெய் பட்டர் எல்லாமே வாங்கிக்குவேன். ஸோ இதில் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
நான் ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டுருவேங்க. அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வைக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் கீழே உள்ள ரைஸ் மேலே, மேலே உள்ள ரைஸ் கீழேயும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுற்றிலும். அப்படி கிளறி விட்டிங்கன்னா எல்லாமே ஒரே பதத்தில், மசாலாவும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கரெக்டாக குக் ஆகியிருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைல் ஆஃப் குக்கிங் கொஞ்சம் இழுத்தாலும் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குக்கிங்லாம் கொஞ்சம் மெனக்கட்டு நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ சமையல் எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரான் பொட்டேட்டோ தொக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணலாம் பிளேட்டில். இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து நிறைய செஞ்சுட்டேன் இன்றைக்கி. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிரியாணி. ஸோ நம்ம வீடியோவுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். சரி, நம்ம சேனலில் போட்டு நிறைய பேருக்கு நம்மளோட ரெசிப்பியை சொல்லலாம், அவங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா எல்லாருமே. இதில் நம்ம லாஸ்ட்டாக தான் அந்த உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லையா, அது கரெக்டாக வெந்திருக்கும். ரொம்ப குழனும் இல்லாமல் வேகாமையும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ப்ரானு, உருளைக்கிழங்கு, அந்த ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த பிரியாணியை செஞ்சு பார்ப்பீங்கங்க. நான் சும்மாலாம் சொல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, நான் இந்த பிரியாணியில் தயிரும் லெமனும் ஆட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.